ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் பிக்சலில், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 12 வோல்ட் பிக்சலில் தோரணம் பண்ணது பார்த்துருப்போம். போன வீடியோவில் கூட 50 அடிக்கு தோரணம் பண்ணி கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பிக்சலில் அதே மாதிரியே தோரணம் 10 அதாவது ஒரு ஒரு கட்டில் 10 பல்பை நம்ம வச்சு கட் பண்ணி அந்த 10 பல்பையும் வந்து ஒரு கலருக்கு 5 லைனுங்களா, ஒரு கலருக்கு 5 லைன் 10 பல்பாக தொங்குங்களா, அதே மாதிரியே மொத்தம் 16 கட்டு போட போகிறோம். 16 கட்டு போட்டு மொத்தம் வந்து 80 அடி, 80 பிட்டு நமக்கு தேவைப்படும் 10 பல்பாக. அந்த மாதிரி 80 அடிக்கு போட்டு 10 பல்பாக கட்டி தோரணம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இந்த 4 சேனல் ரன்னிங்கு தோரணத்தில் ரன்னிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது தான் சொல்ல வந்தது. அதனால் தோரணத்தில் நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவுமே நான் வந்து இதில் செய்ய போகிறத காமிக்கும் பொழுது, ஏன்னா செய்கிறது வந்து வேலை அதிகம், அதை நம்ம கொஞ்சம் விட்டு தான் காமிப்போம். செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி லைன் கொடுக்கலாம் அதையும் சொல்கிறேன். செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை அவுட்புட் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம அந்த 80 அடிக்கு 12 வோல்ட் பிக்சல் தோரணம் ரன்னிங்கு. ஓகேங்களா, ரன்னிங்கில் போவோம். அதாவது 5 பல்பு எரியும். ஃபஸ்ட்டு 5 கலர் 5 10 பல்பை தொங்க முடியல. 5 இது அந்த 5 இது வந்து பச்சைனா அது வந்து ஃபஸ்ட் சேனலு. அடுத்த 5 இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூனா அது 5 இது தொங்கும், அது செகண்ட் சேனலு. அடுத்தது 3வது சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுனா ரெட் 5 தொங்கும், அது வந்து 3வது சேனலு. 4வது வந்து பிங்க்னா பிங்க் 5 இது 10 பல்பை தொங்கும், அது 5 லைன் தொங்கும், அது வந்து 4வது சேனலு. இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தம் 4 சேனலுக்கு பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சையில் இருந்து 4 கட்டு பிடிக்கும், பிங்க்கில் 4 கட்டு, எல்லோவில் 4 கட்டு, மொத்தம் வந்து நமக்கு 80 அடிக்கு தேவைப்படும். 80 அடினால ஓகேங்களா, 80 அடினால 80 10 பல்பை நம்ம கட் பண்ணி நம்ம இதுக்கு பிக்சல் தோரணம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி அது செய்கிற வீடியோ காமிக்க முடியாது, ஏன்னா அது செய்கிற ப்ராசஸிங் அதிகம், கரெக்டாக காமிக்க முடியாது. அதுக்கு எப்படி லைன் கொடுக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன 12 வோல்ட்டில் பிக்சல் தோரணம், அதாவது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பிக்சலில் தோரணம் பண்ணிக்கிறோம். அது ரன்னிங் தோரணம். பாருங்கள் மொத்தம் 4 சேனலில் போகிற மாதிரி 12 வோல்ட் பிக்சலில் ரன்னிங் தோரணம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 10 பல்பு நம்மளுக்கு கீழே தொங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா 80 அடி. ஓகேங்களா, பாருங்கள், இதுக்கு யூஸ் பண்ண வயர்கள் எல்லாமே 1 ஸ்கொயர் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பல்புக்கு நம்ம எல்லா பல்புக்குமே ரோப் போட்டுக்கிறோம். எதுக்காக ரோப்புனா கீழே இருக்கிற பல்பு பிஞ்சு போகும்போது லைஃப் நல்லா வரதுக்கு பல்ப் போட்டுக்கிறோம். நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 சேனல் ரன்னிங்னால ப்ளஸ் வந்து ரெட் கலர் ஒயரு, மீதி 4 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கு 4 ஒயரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது தோரணம் வேலை முடிஞ்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது லைன் அடிக்கிறது நீங்கள் எப்பயும் போல் லைன் கொடுக்குறது தான். நம்ம இதுக்கு மேலே லைன்லாம் அடித்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எஸ்எம்பிஎஸ் லைனு சேசல் லைனு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸில் எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது எதுக்கோசரம் 1000 வாட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா 80 அடி லென்த்துனால நமக்கு வந்து 12 வோல்ட் டிசி நமக்கு அவுட்புட்டு தள்ளாது. ஓகேங்களா, அதனால தான் எஸ்எம்பிஎஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக ஹெவியான எஸ்எம்பிஎஸ் போட்டுக்குது. 1000 வாட்ஸ்னால நமக்கு ஃபஸ்ட்டு எரியிற பிரைட்னஸை கடைசி மூலம் அந்த பிரைட்னஸ் போவோம். ஓகேங்களா, அதுக்கோசரம் தான் நம்ம 1000 வாட்ஸ் எடுத்துக்குது. இதுக்கு யூஸ் பண்ணுற சேசர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 4 சேனலில் நம்ம பிசிபி போர்டில் சேசர் தான் எடுத்துக்கிறோம். இதுவே நமக்கு போதும். ஓகேங்களா, இது நம்ம எப்பயும் போல் லைன் அடிக்கத்தான். ப்ளஸ்ஸு மைனஸுக்கு நம்ம இங்கே டிசி 12 வோல்ட்டு கொடுத்துருவோம். மீதி 4 அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் அவுட்புட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம இதுக்கு லைன் கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வழக்கம் போல் எஸ்எம்பிஎஸ் லைன் கொடுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் 3 ப்ளஸ் 3 மைனஸ் இருக்குது இல்லை, அதுலேருந்து நம்ம ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நம்ம அவுட்புட் எடுத்துப்போம். ஓகேங்களா, வாங்க நம்ம அது லைன் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி 240 வாட் எல்ஐஎன்எல் நம்ம லைன் கொடுத்தாச்சு. ஓகேங்களா,
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ப்ளஸ் 3 மைனஸ்லேருந்து நம்ம ஏதோ ஒரு ப்ளஸ் ஏதோ மைனஸ் நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம ரன்னிங் சேஸுக்கு ப்ளஸ் மைனஸு நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ்லேருந்து ப்ளஸ் மைனஸ் லைன் எடுத்தாச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேஸரில் ப்ளஸ் மைனஸ் நம்ம லைன் கொடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்கும் ஈச்சில் அடிச்சிருங்க. ஈச்சில் அடிச்சிங்கன்னா தான் நமக்கு லைஃப் நல்லா வரும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எஸ்எம்எஸ் நம்ம லைன் கொடுத்துக்கலாம். அதாவது ஏசி நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளார பச்சை லைட் எரியும். ஓகேங்களா. நமக்கு எஸ்எம்எஸ் ஆன் ஆகிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்எஸ்லேருந்து ப்ளஸ் மைனஸ் நம்ம எடுத்து சேஸர் லைன் கொடுத்தோம். பாருங்கள் சேஸர் ஆன் ஆகிடுச்சு. ரன்னிங் போகிறது உங்களுக்கு பாருங்கள் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சேஸ்லையும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரன்னிங் வேணுன்னா ஸ்பீடாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓடுதுங்களப்போ. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 சேனல், அதாவது 4 சேனலுமே நமக்கு மைனஸ் அவுட்புட் தான். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சேஸு, அதாவது நம்ம தோர்ன் அடித்த முடியல, நம்ம தோர்ன் அடித்ததில் மொத்தம் 5 பேர் விட்டுப்போன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் வந்து எல்லாத்துக்கும் காமனு. ஓகேங்களா. இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம எதுக்கு லைன் விட்டுலன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. அந்த ப்ளஸ்ஸை நம்ம தோரணத்தில் அந்த ப்ளஸ்ஸை டேட்டா லைன் கொடுத்துக்கலாம். டேட்டா வர ப்ளஸ்ஸும் தோரணத்துலேருந்து நமக்கு டேட்டா வர ப்ளஸ்ஸை நம்ம டேட்டா லைன் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கு மைனஸ் அவுட்புட்டு நம்ம கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோரணத்தில் நான் சிம்பிளாக நமக்கு தெரியறதுக்கோசரம் ஒரு முடிச்சு போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலு, 2 முடிச்சு போட்டது செகண்ட் சேனலு, 3 முடிச்சு போட்டது வந்து 3வது சேனலு, அதாவது முடிச்சு போடாமல் இருக்கிறது வந்து 4வது சேனலு அப்படி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேனல் லைன் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலுக்கு நான் ஃபஸ்ட்டு சேனல் லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பச்சை கலர் வந்து நான் ஃபஸ்ட்டு சேனலுக்கு லைன் கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள் பச்சை கலர் நமக்கு எரியுது அந்த சேனல் வரும்போது. அடுத்தது 2வது சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது சேனல்லேருந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் 2வது சேனல்லேருந்து நான் 2வது சேனலுக்காக ஒயர் கொடுத்தா தோரணத்துலேருந்து ஒயர் வந்ததில் நான் 2வது சேனல் லைன் கொடுக்குறேன். பாருங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ நமக்கு எரியுது. இப்போ பார்த்திங்கன்னா 2வது சேனலுக்கு நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. எல்லோ கலர் நமக்கு எரியுது. அடுத்தது 3வது சேனலுக்கு வந்து நான் 3 முடிச்சு போட்ட ஒயர் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் 3 முடிச்சு போட்ட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ. ஓகேங்களா. எல்லோ கலர் ஒயர் வந்து நான் 3வது சேனல்லேருந்து 3வது சேனலுக்கு நான் லைன் கொடுக்குறேன். அடுத்தது 3வது சேனலுக்கு பாருங்கள் ப்ளூ நமக்கு எரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது 4வது சேனல் நான் லைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம லைன் கொடுக்குற விஷயமே ஈஸி தான். நம்ம தோரணத்துக்கு மட்டும் லைன் கொடுக்குறத காமிக்க முடியல. ஆனால் அது நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் ப்ளஸ் மைனஸு நீங்கள் ரன்னிங் கொடுக்குற மாதிரியே தான். ஓகேங்களா. நான் அங்கே பாருங்கள் இந்த ரன்னிங் சேஸருக்கு எப்படி லைன் கொடுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் சிம்பிளாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எஸ்எம்பிஎஸ்க்கு டேரக்ட் லைன் கொடுக்குறோமா 240 வோல்ட்டு நம்ம டேரக்ட் லைன் எல்ஐ எண்ணில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு மட்டும் எஸ்எம்பிஎஸ்சில் 3 ப்ளஸ் 3 மைனஸ் இருக்கும். அந்த 3 ப்ளஸ் 3 மைனஸ்லேருந்து ஏதோ ஒரு ப்ளஸ் ஏதோ ஒரு மைனஸ் எடுத்து நம்ம இந்த சேஸருக்கு லைன் கொடுத்துட்றாங்க. பாருங்கள் ப்ளஸ் மைனஸு. அதுக்கப்புறமேட்டு நம்ம தோரணம் செஞ்சதில் 5 ஒயர் விட்டுருப்போம். ஓகேங்களா. 4 ஒயர் வந்து மைனஸ் லைனு, ஒரு ஒயர் வந்து ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் காமனாக கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்து மைனஸ் தான் நம்ம இந்த சேஸ்லேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு நம்ம தோரணத்துலேருந்து ப்ளஸ் வந்து நம்ம டேரெக்டாக இங்கே பாருங்கள் எஸ்எம்பிஎஸ்லேருந்து ப்ளஸ் வருது. நம்ம இந்த சேஸர்லேருந்து ப்ளஸ்ஸு கொடுத்துக்குறோம். அந்த இதில் நம்ம தோரணத்தில் அந்த ப்ளஸ்ஸை நம்ம லைன் கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கு மைனஸ் இங்கேருந்து நம்ம எடுத்துப்போம். மைனஸ் லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலுக்கு நான் இங்கே எல்லோ கொடுத்துக்கிறேன். செகண்ட் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவு. தேர்டு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஒயரு தேர்டு சேனல் நம்ம போட்டதே கொடுத்துட்டோம். 4th சேனலுக்கு ப்ளூ ஒயரு. ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம கரெக்டாக லைன் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேஸருக்கு லைன் கொடுக்கணும். ஓகேங்களா. பாருங்கள் தோரணம் எரியுது. இது வெளிச்சமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தோரணம் எரியத்தை காமிக்க முடியாது. நான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோரணத்துக்கு லைன் கொடுக்குற வீடியோ. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோரணம் பிக்சலு இந்த டேட்டா இந்த பவர் சப்ளை இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது ரன்னிங் சேஸர் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேணும்னா தோரணம் வேணும்னாலும் நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் வந்து டெலிவரி அவைலபிள்.
ஓகேங்களா. இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தோரணம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும். 80 அடினால நமக்கு லென்த்து நல்லாயிருக்கும். செட்டும் பிரைட்னஸ் பாருங்கள் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா தோரணம் கட்டி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.